இன்ஸ்டன்ட் ரசப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்து வெந்நீர் விட்டால் போதும், டக்குன்னு ஒரே செகண்டில் ரசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு துவரம் பருப்பை லைட்டாக இது போல் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூடவே மல்லி வறுத்து எடுத்துக்கிறேன். மல்லி வறுப்பட்டோன்னே இப்போ சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துட்டு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் பேனில் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பூண்டு கட்டி 3 கட்டி மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ அரைச்சதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான ரசப்பொடி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல். அதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து சேர்த்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு 3லேருந்து 6 மாதம் வரை வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்து வெந்நீர் விட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.